ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தந்தை பெரியார் குறித்து சீமானின் அவதூறுகளுக்கு எதிராக அவர் வீட்டை இன்றைக்கு முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் நடந்து முடிந்த பிறகும் சீமான் பெரியார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். அதே போல அண்மையில் தினமலரில் வெளியான ஒரு பேட்டியில் பிரபாகரன் என்கின்ற நபர் பெரியார் குறித்து என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை முன்வைத்துள்ளார். இந்த சூழலில் இது குறித்து விவாதிக்க இன்றைக்கு போராட்ட களத்தில் கலந்து கொண்டவரும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளருமான தோழர் சீனி விடுதலை அரசு நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், சீமானுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடியே சீமான் சொன்ன உடனே உங்க கட்சியினுடைய தலைவர் உடனடியாக அங்கே போய் போராட்டம் நடத்தினாரு. இப்போ இவ்வளவு போராட்டம் நடத்தியும் தமிழை காட்டு மிராண்டி மொழி, தமிழை சனியன் என்ற பெரியார் சொன்னாரு. ஒரு கன்னடர் எப்படி இதை சொல்லலாம்? கன்னடத்தை போய் இவர் சொல்லிடுவாரா? அப்படி இருக்கும் பொழுது இதற்காக ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் எங்க பொது வெளியில மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் அவர் குறித்து நான் பேசினதா ஆதாரம் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் நீதிமன்றத்தில் நான் ஒப்படைக்கிறேன், சும்மா நீங்கெல்லாம் கேட்டால் தர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. உங்க போராட்டம் எந்த பலனையும் கொடுக்கலையா? இல்லை, எங்களுடைய போராட்டங்கிறது தனிப்பட்ட சீமான் என்கிற ஒரு நபருக்கு எதிரானது அல்ல. முதல்ல ஏன்னா அவர் இவ்வளோ பேர் வீரியமாக எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு தகுதியான ஆளும் கிடையாது. அப்போ இவ்வளவு நாள் எப்படின்னா சீமானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கழிவுநீர் கால்வாய் மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு தான் அவருடைய பேச்சுகள். ஏன்னா உலகத்திலே ஒரு அதிசயமான உயிரினம் அவர். வாய் இருக்கிற வேண்டிய இடத்துல ஆசன வாய் இருக்கு அவருக்கு. அப்போ அந்த கழிவுகள் தான் வெளியே வந்துகிட்டு இருந்தது. அது ஓரளவுக்கு அந்த துர்நாற்றம் அடித்தாலும் கூட சகித்து கொண்டு சரி நாலாவட்டத்தில் அது மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அது நச்சு புகையாக மாறுது. அப்போ அதை கண்டித்து அந்த கருத்தியலுக்கு எதிராக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொன்று, இவர் சொன்ன பெரியார் மீதான இந்த அவதூறு கருத்து வரலாற்றிலே எதிர்க்கப்படாமல் நிலை பெற்று விட்டது என்று இருக்கக்கூடாது. இவரை எதிர்த்து அல்ல, பெரியார் மீதான அந்த அவதூறு கருத்து வரலாற்றில் எதிர்க்கப்படாமலே போயிடுச்சுன்னா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் இன்றைய தலைமுறைக்கு? அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா ஆதாரத்தை கொண்டு வாங்க. நீங்க பெரியாரோட நூல்களை நாட்டுடைமையாக்குங்க, அதுல இருந்து ஆதாரத்தை எடுத்துக்கோங்க, எடுத்தரன்றாரு. நான் என்ன சொல்றேன், இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் பாருங்க. பெரியாருடைய கருத்து சரியில்லை. பெரியார் குடும்பம்ங்கிற அமைப்பை சிதைக்க பார்த்தாரு. அவர் யாரோட வேணாலும் இருக்கலான்னு சொன்னார். பெரியார் ஒழுக்க கேட்ட வலியுறுத்தினார். அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அவரால் தமிழனுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்கிற சீமான் நியாயமாக நீ என்ன செய்யணும்? பெரியார் நூல்களை தடை செய்யணும் போராடணும். அதுதான் ஒரு அறிவுள்ள, அதாவது அந்த கருத்து எனக்கு எதிர்கருத்து, எனக்கு ஒவ்வாத கருத்து, அது வேறு. ஆனால் உன்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்னா தடை செய்யணும் போராடணும். ஆனால் பெரியார் இவ்வளவு அவதூறாக பேசியிருக்கிறாரு, இவ்வளோ மோசமாக அவர் தமிழர்களுக்கு கேடு செஞ்சிருக்காரு. ஆனால் அவர் நூல்களை நாட்டுடைமை ஆக்குங்கன்னா இந்த வாதத்தில் ஏதாவது பொருள் இருக்கா? முதல்ல நாட்டுடைமை அரசுடைமைனா என்ன, அதை இப்போ சீமான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறார். சரி, இப்போ நாட்டுடைமை ஆக்கப்படாமல் அரசுடைமை ஆக்கப்படாமல் அந்த நூல்கள் எங்கேயுமே கிடைக்கலையா? அப்புறம் எப்படி சீமான் அந்த எந்த புத்தகத்திலேருந்து அதை படித்தார்? இவர் சொன்ன கருத்தை எப்படி அவருக்கு கிடைச்சிது? அது ஒன்று இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் பூட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பூட்டின வீட்டில் திருடினாரா? எப்படி அவருக்கு சீமானுக்கு அந்த கருத்து கிடைச்சிது? இப்போ எந்த பதிப்பகம் பெரியார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தடை இருக்கிறது. நாட்டுடைமை ஆக்குவது என்பது என்னவென்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் வெளியிடலாம் அப்படிங்கிறது தானே தவிர ஒன்றும் நாட்டுடைமை ஆக்கிட்டா ஒன்றும் பெரிய மாறுதலோ அல்லது இவர் சொல்கிற மாதிரி அதிலிருந்து ஆதாரமோ எதுவும் கிடைக்க போகிறதில்லை. நாட்டுடைமை ஆக்குவது என்பது எந்த பதிப்பகமும் யார் வேண்டுமானாலும் வெளியிட்டுக் கொள்ளலாம். இன்றைக்கும் பெரியாருடைய கருத்துக்களை பல்வேறு பதிப்பகங்கள் வெளியிட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இவர் எந்த பதிப்பகத்தில் எந்த ஆண்டில் எப்பொழுது வெளியிடப்பட்ட நூலிலிருந்து இந்த கருத்தை எடுத்தார்? இப்போ நாங்கள் கேட்குறது அதுதான் கேள்வி. இது சங்கிகள் வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருந்த ஒரு வதந்தி. இது ஒரு நாளாந்தர ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவரம் தெரியாத ஒரு அப்பாவி அதை பார்த்துட்டு ஓஹோ பெரியார் இப்படி செஞ்சுக்காருன்னா இன்னும் 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவான். நீ ஒரு கட்சிக்கு தலைவன், 10 வருஷமாக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சமாக சிந்தனை, ஒரு சுய அறிவு ஏதாவது இருந்தால் இந்த வாட்ஸ்அப் மெசேஜை நம்பி நீ பேட்டி கொடுப்பியா? இப்போ நியாயமாக நீ என்ன பண்ணணும்னா ஒன்று ஆதாரத்தை கொடுக்கணும், அல்லது அவர் மன்னிப்பு கேட்கணும். கோர்ட்டில் கொடுப்பேன். நீ கோர்ட்லையா போய் பேசின? பொது வழியில் பேசியிருக்கிற. அப்போ பொது வழியில் ஆதாரத்தை கொடு. அதுக்கு பதில் கேட்டால் அவர் சனியன்ட்டார், அவர் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் அப்படின்னா இது எப்போ சொன்னார்? நேற்று சொன்னார், அவங்கள்ட்ட முந்தா நாள் சொன்னாரா?
இன்னைக்கு காலையில் சொன்னாரா? அவர் சொல்லி ஆச்சு 60-70 ஆண்டுகள். இந்த 60-70 ஆண்டுகளில் பாவாணர் இருந்தார், பெருஞ்சித்திரனார் இருந்தார், எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, எல்லாருக்கும் பதில் சொன்னார். அவர்களை விட சீமான் ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை ஆரிய கைகூலினர். தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய முதல் இலக்கண நூல் அதுதான். அந்த இலக்கண நூலையே பெரியார் சொன்னார், இது ஒரு ஆரிய கைகூலியாலே இயற்றப்பட்டது அப்படின்னார். இது தப்பு தானே? இல்லையே. பாவாணர் சொல்றாரு, தேவநேய பாவாணர், திராவிட மொழிநூல் ஞாயிறு என்று பட்டம் பெற்ற பாவாணர், பல மொழிகளை கற்றறிந்த பாவாணர், இந்த தமிழியம் என்பதற்கான வேறும் வித்துமாக இருந்த பாவாணர் சொன்னார், தொல்காப்பியன் ஆரிய கைகூலி இல்லை, அவன் ஆரியனே தான், பாப்பான் தான் அப்படின்னார். அது மட்டும் சொல்லலை. எடுத்து பாருங்க, ஒப்பியன் மொழி நூல் எடுத்து பாருங்க, திராவிடத்தாய் எடுத்து பாருங்க. நாங்கள் இவங்கள மாதிரி ஆதாரம் இல்லாமல் பேசலை. அதில் சொல்றாருங்க, தொல்காப்பியன் ஆரியன் தான். தொல்காப்பியர் மட்டுமல்ல, கபிலர், அதை போலவே நக்கீரர், இன்னும் பல ஒரு 10-20 பேருக்கு மேலே அந்த சங்க இலக்கியங்களில் பார்ப்பனர்கள் தான். தொல்காப்பியர் காலத்திலேயே பார்ப்பனர் ஆதிக்கம் இங்கே வேரூன்றி விட்டது, நிலை பெற்று விட்டது. அப்போ அதற்கு தகுந்தாற் போல தான் இலக்கணம் படைச்சிருக்கிறாங்க. அதற்கு தகுந்தாற் போல தான் அதற்கு பின்னால் வந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் உடன்கட்டை ஏறக்கூடிய செய்தி இருக்க. நீ இதை தமிழர் பண்பாடுங்கிறியா? அப்போ பெரியார் என்ன சொல்லுவார்? ஒரு சமூகத்தை நோக்கி, ஒரு ஒப்புரவான சமூகத்தை நோக்கி சிந்திக்கிற தலைவன் என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை அத்தனையும் அடித்து திருத்தி சொல்லிய தலைவர் பெரியார். அவருக்கு எந்த தேவையும் இல்லை, தனிப்பட்ட தேவை இல்லை. அதனால அதை பேசல. பிறப்பால் ஒரு கன்னடர் இதை சொல்லலாமா? தன்னை கன்னடா பலிஜா நாயுடுன்னு சொல்லிக்கிட்ட ஒருத்தர். அதாவது அவர் தன்னுடைய சாதி பெருமையை பேசுவதற்காக அந்த சொல்லாடலை பயன்படுத்தலை. தன்னை குறித்து ஒரு கூட்டத்தில் தன்னை குறித்து சொல்லும் பொழுது மற்றவர்களையும் சொல்றார், இவர் இப்படி இருக்கிறாரு, நான் இந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவன் சொல்றாரு. தவிர எந்த இடத்துல சாதி பெருமைக்காக சொல்லலை. ஒன்று. இன்னொன்று, பெரியாரினுடைய கருத்து ஓட்டத்தின்படி உங்களை நான் என்னவா அழைக்கிறேன், நான் என்னவா கூப்பிடுறேங்கிறது வேற. நீங்க உங்களை என்னவா நினைக்கிறீங்க, அதுதானே முக்கியம். அப்போ பெரியாருங்கிறவர் தன்னை பற்றி என்ன நினைத்தார், இந்த மொழிகளை பற்றி என்ன நினைத்தார் என்பது ஒரு ஆழமான புரிதலுக்கு நாம் வரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் சொல்றாரு, அதாவது இந்த திராவிட மொழி குடும்பம்னு சொல்றாங்க இல்லையா, திராவிட மொழி என்பது தமிழ் தான். தமிழ் தாய்க்கு 4 பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். அதை மறுக்கிறார் பெரியார். இந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, சகோதர மொழிகள் இங்கிருந்து பிரிஞ்சதில்லை, அதெல்லாமே தமிழ் தான்ங்கிறார். அது அனைத்துமே தமிழ் தான். நான் பேசுறது தமிழ் தான், உனக்கு கன்னடம் தெரியல அதனால நீ அதை கன்னடம்னு சொல்ற, உனக்கு பழந்தமிழ் தெரியல அதனால நீ கன்னடம்னு சொல்ற. அவன் பேசுறது தெலுங்கு பழந்தமிழ் தான், உனக்கு பழந்தமிழ் தெரியாததுனால அதை நீ தெலுங்குன்னு சொல்ற. அவன் பேசுறது மலையாளம் அல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அதங்கோட்ட ஆசான் அவர் முன்னாடி தானே தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை அரங்கேற்றினார்னு சொல்றாங்க. அதங்கோடு ஆசான் என்பது யாரை குறித்து? இன்னைக்கும் ஆசான்கிற சொல் எங்கே இருக்கிறது? நாம் இப்போ வாத்தியாருங்கிறதுக்கு வந்துட்டோம். ஆனால் ஆசான்கிற சொல் எங்கே இருக்கு? மலையாளத்தில் இருக்கு. அதங்கோடுங்கிறதுங்க திருவிதாங்கோடு. அப்போ பெரியார் சொல்வது என்னன்னா, 4மே தமிழ் தான், நான் தமிழன் தான். தன்னுடைய அந்த சாதி குறிப்பை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிறார். தவிர ஒருபோதும் அவர் தன்னை கன்னடராகவோ பிறமொழியாளராகவோ சிந்தித்ததும் கிடையாது, செயல்பட்டதும் கிடையாது. ஆனா அப்படி ஒரு பிராண்டு தானே பெரியார் மேல தொடர்ச்சியா சீமான் குத்திட்டு இருக்கிறாரு. வேற என்ன பண்றது? ஏதாவது ஒரு கருத்தை இங்க சொல்லணும், மக்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும். இவருக்கு சொல்றதுக்கு என்ன செய்தி இருக்கு? எல்லா செய்தியும் பெரியார் சொல்லிட்டே போயிட்டாரு. இப்ப அதற்கு பின்னால் வந்தவர்கள் பெரியார் கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய அரசியலை முன்னெடுத்தார். இவரும் அதே அரசியல்ல தான் கால் வச்சு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாருன்னா, இங்க கிடைத்ததை விட அதிக வசதிகளும் வாய்ப்புகளும். இங்க என்ன, ஒரு கூட்டத்தில் பேசினா என்ன பண்ணுவாங்க? ஒரு ரூம் போட்டு கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. அதை விட மிக அதிகமான பெரியார் தொண்டர்களால அவ்வளவுதான் முடியும். ஆரம்ப கட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் மாதிரி தான் இவர் இருந்தார், எங்க போனாலும் கூடவே ஓட்டிட்டு வர்ற மாதிரி. அதற்கு பிறகு இவருக்கு ஒரு சங்கிகள் பின்புலம் சேருகிறது. அவர்களுக்கு என்னன்னா, யாரை வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியலை இந்த ஒரு குட்டையை குழப்புற மாதிரி குழப்பணும். அதுக்கு ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கு சீமானை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவருக்கு என்ன தத்துவ பலம் இருக்கு? இவர் சொல்ற தமிழ் தேசியம்ங்கிறது என்ன? நேரடியாக விவாதிக்க சொல்லுங்க. ஒரு தமிழ் தேசியம் என்பது என்ன, நான் திராவிடம் என்பது என்ன அப்படிங்கிறத விளக்குறேன். தமிழ் தேசியம்னா என்ன? பெரியாரை மொழி அடிப்படையில, மொழி சிந்தனையில பாவாணரும் பெருஞ்சித்திரனாரும் கண்டித்திருக்கிறார், நான் மறுக்கவே இல்லை. அப்படி அவர்கள் கண்டிக்கவில்லை என்று சொன்னா அவர்கள் தமிழ் அறிஞர்களாக இருக்க முடியாது.
அதை போல பெரியார் தமிழை கண்டித்திருக்கிறாரா, தமிழ் இலக்கியங்களை கண்டித்திருக்கிறாரா என்று கேட்டால் ஆமாம், கண்டித்திருக்கிறார். இவர் கண்டிக்கவில்லை என்று சொன்னால் இவர் பெரியாராக இருக்க முடியாது. அவரவருக்கு உண்டான வரலாற்று பாத்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுவுமே தெரியாத சீமான் ஒரு கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு இங்க குறுக்க நடுக்க ஓடிக்கிட்டு இருந்தா இதை எவ்வளவு காலத்துக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? இப்ப நீங்க இன்னைக்கு வந்து போராட்டத்துக்கு போனீங்க, மறுபுறம் வந்து ஊடகங்கள்ல சீமான் அவங்க வீடு அங்க கட்சிக்காரர்கள் எல்லாம் உருட்டுக்கட்டையோட வந்து மகளிர் அணி உட்பட எல்லாரும் உருட்டுக்கட்டையோட இருந்தாங்க அப்படின்ற செய்திகள் இன்னொரு புறம் ஊடகங்கள்ல வந்து வந்துச்சு. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க தாக்க முயற்சி பண்ணீங்களா? அவங்க தயாரா இருக்கிறாங்களே, அப்படி ஒரு திட்டம் உங்களுக்கு இருந்துச்சா? தாக்குதலுக்கோ அல்லது சீமான் வீட்டுக்கு நேரடியாக போகிறதுக்கோ ஒரு 4 பேர் போதுமே. 4000 பேர் தேவையில்லையே, 4 பேர் போதுமானது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் தேதி குறித்து அறிவித்து இத்தனை மணிக்கு இந்த இடத்துல அப்படின்னு ஊர் முழுக்க சோரட்டி ஒட்டி போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சுட்டு, எங்களை பொறுத்தவரை நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சீமான் என்கிற தனிநபர் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவர் ஒரு ஆளே கிடையாது. அவருக்கு இயக்கக்கூடிய அந்த கருத்து, அவர் சொல்லக்கூடிய, அவரை பின்புலமாக இருந்து இயக்கக்கூடிய கருத்து, அவர் சொல்லக்கூடிய செய்தி, அதுக்கு ஆதாரத்தை கொடு. இன்றைக்கு வேண்டுமானால் ஆயிரக்கணக்கில் கொடுத்தாங்க. இதை முதல்ல அவர் சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டுக்கு போனார் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். எத்தனை பேரோட போனார்? ஒரு 10-15 பேரோட தான் போனார். ஆதாரத்தை கொடுன்னு கேட்க போகிறோம். நீங்கள் ஆதாரத்தை கொடுக்காம ஒரு செய்தியே சொல்லியிருக்கிறீங்க. சொன்னது பிறகு அதுக்கு அதை நிரூபிக்க வேண்டியது நீங்கள் தானே. அதை விட்டுட்டு அரசுடைமையாக்குங்க, நாட்டுடைமையாக்குங்க, நான் கோர்ட்டில் கொடுக்குறேன், இதெல்லாம் அப்பட்டமாக ஹெச் ராஜா, இந்த அண்ணாமலை பாணி, இதெல்லாம் அது இப்போ அப்படியே சீமானுக்கு வந்திருக்குது. இப்போ அவங்க எல்லாருமே இவரை சப்போர்ட் பண்ணுறாங்களே, குருமூர்த்தியில இருந்து ஹெச் ராஜா, அண்ணாமலை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்களே சீமான, தமிழிசை. அதான் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சொன்னதை போல தான் ஒரு பைத்தியத்தை இன்னும் பல பைத்தியங்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது தான். வேற இவர் என்ன சொன்னார்? அண்ணாமலை என்ன சொன்னார்? ஆதாரம் என்கிட்ட இருக்கு, தரேன்னார்ல. ஹெச் ராஜா நான் எவ்வளோ வேணாலும் எடுத்து தரேன்னார்ல. கொடுக்கணுமா இல்லையா? இப்போ நாங்கள் இன்னைக்கு வரப்போகிறோங்கிறது 10 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டோம். இந்தாப்பா பெரியார் தீக்காக்காரங்க வந்தாங்கன்னா, பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு வந்துச்சுன்னா இந்த ஆதாரத்தெல்லாம் கொடு அப்படின்னு நீ கொடுத்துருக்கணும். இன்னும் அவர் வாட்ச் பில்லே காட்டலையே அண்ணாமலை. அவர் எங்கே போய் ஆதாரத்தை கொடுப்பாரு? அப்போ மக்களை வந்து குழப்பி அடிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு ஆட்சி மேலே, இந்த திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, இதன் மேலே எந்த குறைபாடோ எதுவும் சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் ஆளுநர் குடைச்சல் கொடுக்குறாரு, ஆளுநரை காப்பாற்றி ஆகணும். இல்லைன்னா ஆளுநர் அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சதுக்கு நியாயமாக இந்த 10 நாள் ஆளுநரை கண்டித்து தான் நாடு முழுக்க போராட்டம் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அதே போலவே இன்னொரு முக்கியமான அந்த பல்கலைக்கழகத்திற்கான திருத்தங்கள், யூஜிசி, அது குறித்தெல்லாம் மிகப்பெரிய விவாதமும் முன்னெடுப்பும் நடந்திருக்க வேண்டும். இந்த குறுக்க இந்த சர்க்கஸ் கோமாளி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஊதிவிட்டு, அதாவது எப்பொழுதெல்லாம் சங்கிகளுக்கு ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் அல்லது மக்களிடத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குகிற வகையில் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி இவர் இந்த திசை திருப்புகிற வேலையை செய்கிறார். நாங்கள் ஏன் இப்படி போராட வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் இந்த பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவையும் எதிர்த்து போராடுகிறோம், ஆளுநரையும் எதிர்த்து போராடுகிறோம், இன்னொரு பக்கம் சீமானையும் எதிர்த்து போராட வேண்டிய தேவை எதற்காக வருகிறதுனா, அடுத்த தலைமுறை, வருங்கால தலைமுறை இப்படிப்பட்ட ஒரு தவறான, ஒரு அவதூறான கருத்தை பெரியார் தொண்டர்கள் சகித்து கொண்டு இருந்தார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அது உண்மை அல்ல. இந்த ஒரே இஷ்யூலேயே, இந்த ஒரே பிரச்சனையிலேயே பெரியாரோட பிம்பம் வந்து உடைக்கப்பட்டுருச்சு. திராவிடர்களால் இதை எதிர்கொள்ள முடியவில்லை, இனி தமிழர்களை ஏமாற்றி பிழைக்க முடியாது அப்படின்னு சீமான் சொல்றாரு. இனி நீங்க பேசுனீங்கன்னா பேச பேச பெரியாரை போட்டு உடைச்சிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. அதாவது முதல்ல இவருக்கு முன்னோடியா இருந்தாங்க பாருங்க, மாப்போசி அந்த வகையெல்லாம். அதுக்கு பிறகு RSS சங் பரிவார் இருக்கும்போது வந்தது. அதற்கு அடுத்து ஜனசங்கம், இந்த அமைப்புகள். அதுக்கடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி. ஆக கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி, அதாவது பெரியார் களத்துக்கு வரும்பொழுது ஒரு 30களில், 25லேருந்து 30களுக்குள்ள, 1925லேருந்து 30களுக்குள்ள வர்ணாசிரம தர்ம சபா, தர்ம ரச்சன சபா, சனாதன பாதுகாப்பு சங்கம் இப்படிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவர்களுடைய கடைசி முடிச்சு வழித்தோன்றல் தான் சீமான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களெல்லாம் எதிரிகள், இவன் துரோகி தான் என்ன. அப்போ அந்த வழித்தோன்றலினுடைய கடைசி எச்சம் சீமான். இப்போ நான் எதற்காக இதை சொல்றேன்னா, இந்த 100 ஆண்டு காலமாக 1925 பெரியார் களத்திற்கு வந்த காலத்திலிருந்துமே இவர்கள் எல்லோருமே மீண்டும் மீண்டும் ஒரு தப்பு கணக்கை போட்டுக்கொண்டு களத்தில் இறங்குறாங்க. பெரியாருங்கிறது பிம்பம் 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 அப்படின்னு. ஒரு பிம்பத்தை 100 வருஷமா உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? 1925 ஆரம்பிச்சது இந்த முயற்சி.
25 அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த உடனே அவர் மேல பல அவதூறுகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் சாகிற வரைக்கும், செத்ததற்கு பிறகு இன்றைக்கு 50 ஆண்டுகள் கழித்தும் பிம்பத்தை உடைக்கிறேன் பெரியாரை உடைச்சுடுவோம். அவர் தாடியில இருக்கிற ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. அவர் தாடி முடி இருக்கு பாருங்க, அதுல ஒன்றை கூட இவர்களால் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அது பிம்பம் அல்ல, மிக பெரும் மலை. தமிழ்நாட்டிற்கு ஒரு காவல் அரண் போல இருக்கக்கூடிய, எப்படி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் காவல் அரண் அப்படின்னா ஏன் சீமான் அதை உடைக்கணும்னு நினைக்கிறாரு? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை திட்டமே அதுதாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை திட்டமே. யார் கொடுத்திருக்கிறா? என்ன வேலை திட்டம்? சங் பரிவார் அமைப்புகள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ கஜகரணம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த குட்டிகரணம்லாம் அடிச்சு பார்த்துட்டாங்க. இங்க கால் ஒண்ணு முடியல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கு இந்த இயக்கத்துக்குள்ளேயே ஒரு ஊடுருவல் நடத்தி, அதை போலவே பெரியாரிஸ்ட் போலவே தன்னை கொஞ்ச நாளைக்கு அடையாளப்படுத்திக்கிட்டு, இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே கை வந்த கலை. பௌத்தத்தை அழிக்கும் பொழுது இந்த பாணியெல்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. பௌத்தர்கள் போலவே அந்த மடத்திலேயே போய் சேர்றது, அப்புறம் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து அதை எதிர்த்து பிரச்சாரம். இதை போகிற ஒரு ஆள்னா சீமான். அவர்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஆபத்து வருதோ அப்பெல்லாம் ஒரு உளவு படையை உருவாக்குவாங்க. பிறகு அந்த உளவு படையினுடைய ஒரு ஒற்றன் போல சீமான் இந்த திராவிட இயக்கத்தோடு அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்து தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு இப்போ உடைக்கிறாரு. ஏன் உடைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இப்போ அவங்க வெறி கொண்டு அலையிறாங்க. அது ரொம்ப புரிஞ்சுங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, தொடர்ச்சியான அவதூறுகள் தொடர்ந்து. என்னன்னா, 1925 சுயமரியாதை இயக்கம் துவங்கப்பட்டுச்சு. அதே 1925 ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் துவங்கப்பட்டது. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய கனவு, அவர்களுடைய அந்த சித்தாந்த கோட்பாட்டினுடைய ஒரு லட்சிய வடிவம் என்னவென்று கேட்டால், இந்தியா முழுக்க காவி கொடியை பறக்கவிடுவது. அதுக்கு முன்னாடி ஒரு லட்சியம் வச்சுருந்தாங்க. ஒரு நூற்றாண்டுக்குள்ளே அவங்க முடிக்க வேண்டிய வேலை திட்டம் என்னன்னா, அகண்ட பாரதம் அமைப்பது. அது இப்போ சாத்தியப்படாது அப்படிங்கிற சூழ்நிலையில், அதுக்கு இன்னும் பல்லாண்டு காலம் ஆகும். அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் இந்தியா முழுக்க காவி கொடியை பறக்க விடுவது, இந்தியா முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவது. வடக்கே காஷ்மீரை முதற்கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து விட்டார். தமிழ்நாட்டை அவங்களால நெருங்க முடியல. மராட்டியத்தில் ஆனானப்பட்ட பால் தாக்கரேவனுடைய பையன் அவருக்கே குச்சி மிட்டாய் கொடுத்து, அந்த ஒரு சிவசேனாங்கிறது எப்பேற்பட்ட அமைப்பாக இருந்துச்சு ஒரு காலத்தில். சீமான் சொன்னால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. பேசுறாரு பெருசா, நான் அதை பண்ணிடுவேன், மலையை பரட்டிடுவேன், வானத்தை வில்லா வளைச்சிடுவேன், கயிறு தச்சுவேன். இவர் நாளைக்கு அறிக்கை விட்டு ஒரு காரியம் நடக்குமா? ஆனால் தாக்கரே உட்கார்ந்த இடத்துல மும்பை அசைத்து பார்த்தார். அந்த மராட்டிய மாநிலத்தையே கையில் சுட்டு விரலில் வச்சிருந்தார். அவர் இறந்த பிறகு அந்த கட்சியவே இரண்டாக உடைத்து அங்கே தங்களுடைய கருத்தை விதைத்து விட்டார். அதாவது ஏற்கனவே அந்த அமைப்பும் அரை இந்துத்துவ கோட்பாட்டோடு இருந்த அமைப்பு, அதை வந்து சிவசேனாவை உடைச்சி தங்களுடைய நேரடி ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் தாக்கரே மகன் மாதிரி இங்கே ஏதாவது நடக்குமா? தாக்கரே இறந்ததுக்கு பிறகு நடந்தது மாதிரி கலைஞர் இறந்ததற்கு பிறகு ஏதாவது நடக்குமா? அங்கே சிவசேனாவில் ஒரு பிளவு ஏற்பட்டதை போல இங்கே ஒரு பிளவை ஏற்படுத்த முடியுமா? இங்கே யாராவது அந்த அவர் பேர் என்ன, ஏக்நாத் சிண்டேவா, அதை போல ஏக்நாத் சிண்டேக்களை இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுமா என்றெல்லாம் பார்த்தார்கள். எதுவும் நடக்கலை. மிகுந்த கட்டுக்கோப்பாக அந்த அமைப்பு, அதுவும் குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று அறிவித்து அவர் ரூட் எடுத்து போயிட்டு இருக்கிறார். அப்போ இவர்களுக்கு என்ன சேர்ந்திரல, இந்தியா முழுக்க காவி கொடியை பறக்க விடுவது, அல்லது குறைந்தபட்சம் தங்களுடைய கூட்டணி ஆட்சி என்கிற அளவிலாவது ஏதாவது ஒரு விதத்தில். அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காவி பெயிண்ட் அடித்தாலும் தமிழ்நாடு கருப்பு பெயிண்டாக கருப்பு சின்னமாக நிற்கிது. இது அவர்களுக்கு ஒரு தீராத தலைவலியாக இருக்குது. தலைவலி மட்டுமில்லை, ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. இப்போது ஒரு 1000 ஏக்கர் இருக்கிற ஒரு பெரிய மிராஸ்தார் பண்ணையார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 1000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ணையாருக்கு 1000 ஏக்கர் தனக்கு இருக்குங்கிற திருப்தி இருக்காது. அவர் போகிற பாதையில் ஒரு ஏக்கர் ஒரு குடியானம் வச்சுக்கிட்டு, உனக்கு கொடுக்க மாட்டேன்டா, எல்லாரும் விலைக்கு கொடுத்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன், இது என் தாத்தன் பாட்டன் சொத்து, உனக்கு விற்கிறது இல்லை, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஏக்கர். இந்த பண்ணையாருக்கு 1000 ஏக்கர் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்காது. அந்த 1 ஏக்கர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும், அவருக்கு தூக்கம் வராது. இப்போ தமிழ்நாடு அந்த 1 ஏக்கர் மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்கள் காலடிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு இல்லை. அதுதான் இப்போ அந்த மாதிரி விஷயத்துல பெரியார் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இது நாள் வரைக்கும் அதனால சீமான் என்ன சொன்னாருன்னா, பெரியாரும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க திரும்ப திரும்ப இதே சொல்றதுனால இன்னைக்கு நான் பெரியாருன்ற இமேஜா உடைக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப எல்லாத்துக்கும் பெரியார அப்படி கொண்டு வந்து நிறுத்துறது சரியா? யாருன்னு சொல்லுங்க, வேற யாரு? அது ஒன்று இருக்குல்ல, வேற யார் செஞ்சாங்க?
நான் என்ன சொல்றேன், மற்றவர்களும் செய்தார்கள். பெரியார் செய்தார், மற்றவர்களும் உடனிருந்து செய்தார்கள். இவர் சொல்றாருல பெரியாரும் செய்தார்னு, பெரியார் தான் செய்தார், மற்றவர்களும் அதற்கு ஒத்துழைத்தார்கள், உடன் இருந்தார்கள். அவ்வளவுதான். நீங்க எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் முன்னோக்கி சிந்திச்சவர் பெரியார். 1927 ஒரு இந்தி திணிப்பு, இந்தியா முழுக்க ஒரு மொழியை கொண்டு வருவான், அது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியாத காலத்திலேயே 1926-27 இந்தியின் ரகசியம்னு எழுதுறாரு. இந்தி வந்து இந்தியாவுக்கு பொது மொழியா இருக்கக்கூடாது, அப்படி இந்தியா முழுக்க ஒரு பொது மொழி வேண்டும் என்று சொன்னா அது ஆங்கிலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழுதுறாரு. இன்னைக்கு சீமான் பையனுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னு பக்கா பிரார்த்தனை பண்ணிட்டு நீ என்ன பண்ணிருக்கிற? நீ தமிழ் தேசிய தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? அரசு பள்ளி எவ்வளோ இருக்கு? கலெக்டர் பிள்ளைகள்லாம் படிக்குதுங்க அரசு பள்ளிகளில். தமிழ் படிக்க எனக்கு வழி இல்லைங்கிறார இருக்கு. ஆனால் என்ன நினைக்கிற நீ? முன்னேற்ற பாதைக்கு ஆங்கிலம் தேவை அதான் நினைக்கிற. இதை 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் பெரியார். அது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, பெண்ணுரிமை போராட்டமாக இருந்தாலும் சரி, அதை போலவே தமிழ் எழுத்து சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, எந்த வடிவமாக இருந்தாலும் இந்தியா ஒரு நேசனாங்கிற கேள்வியை 30களிலே வச்சுட்டார் பெரியார். இதை விட தமிழ் தேசியத்தை, இதை விட ஒரு நாட்டு உரிமையை வேறு எவர் பேச முடியும்? வேறு எவர் பேசினார்கள்? இல்ல இப்ப மணியரசன் மாதிரியானவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப எழுத்து சீர்திருத்தம் அப்படின்றீங்க. எழுத்து சீர்திருத்தம் பத்தி பேசும் பொழுது மணியரசன் என்ன சொல்றாருன்னா, எழுத்து சீர்திருத்தம் பெரியார் கொண்டு வரல, அவரு கீழே இருந்த பட்டுக்கோட்டை தமிழன் குத்தூசி குருசாமி வந்து கொண்டு வந்தாரு, இப்ப பெரியார் பேரா அதுல போட்டுக்கிறாங்க அப்படின்றாரு. குத்தூசி குருசாமி எங்க சொல்றாரு? மணியரசன் சொல்றாரு. ஆமா, அவ்வளவுதானே. குத்தூசி குருசாமி என்றைக்காவது இது நான் கொண்டு வந்து சீர்திருத்தம் பெரியார் அவர் பேர்ல போட்டுக்கிட்டாருன்னு சொன்னாரா? இல்லையே. யார் கொண்டு வந்தாங்க? சரி, அப்படியே குத்தூசி குருசாமிக்கு அந்த பெருமை போகட்டுமே, எனக்கு அதை பத்தி அவரு ஒரு பெரியார் கொண்டான், அந்த பெருமை போகட்டுமே. வேற யாரும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழனுக்கு ஒரு பெருமை கிடைத்து விடக்கூடாது, எதுவா இருந்தாலும் பெரியாருக்கு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலையில இருந்தா இதை பண்றாங்க. 1930களிலேயே தமிழ் எழுத்து சீர்திருத்தம் குறித்து பெரியார் பேச தொடங்கிவிட்டார், சிந்திக்க தொடங்கிவிட்டார். ஒன்று. அடுத்தது 1934 நினைக்கிறேன், தமிழ் வரி வடிவ ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு புத்தகத்தை பெரியார் வெளியிடுறார். எழுதினவர் ஆசி சுப்பையா அப்படின்னு ஒருத்தர். தமிழ் வரி வடிவ ஆராய்ச்சி, இந்த வரிகள் எப்படியெல்லாம் மாற்றம் பெற்று இருக்கின்றன, இனி வருங்காலத்துக்கு தக்க மாதிரி எப்படி மாற்றம் செய்யணும் அப்படின்னு. அந்த நூலிலே இணைப்பாக, பின் இணைப்பாக ஒரு 2 பக்கம் ஒரு கட்டுரை, 2-3 பக்கத்திற்கு. அந்த கட்டுரை எந்த பத்திரிகையில வந்ததுன்னு சொன்னா, காரைக்குடியில இருந்து வெளிவந்த குமரன் என்கிற ஒரு பத்திரிகை. அது யாருடையது என்று சொன்னா, சுயமரியாதை இயக்கத்துடைய தொடக்க நாள் தொண்டராக இருந்த முருகப்பா என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர். அவர் அந்த கட்டுரை வெளியிட்டார். ஆக 30களிலிருந்து இதை பற்றிய சிந்தனைகள், கருத்தோட்டங்கள் வந்து குமரன் பத்திரிகையில ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அதை சொல்றாங்க. இப்போ நீங்க குத்தூசி குருசாமி மேல இந்த புகழ் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து காரைக்குடியில குமரன் பத்திரிகையில வந்து முருகப்பாங்கிறவர் தொடங்கி வச்சார், அவர் ஒரு கட்டுரை வெளியிட்டார். ஆனால் 34க்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த எழுத்து சீர்திருத்தத்தை தன்னுடைய இதழ்களில தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து அதை ஒரு ஒழுங்குமுறையாகவே கடைபிடித்து ஒரு அரசாங்கமே ஏற்கும் அளவிற்கு செய்தவர் பெரியார் ஒருவர் தான். அப்ப இதுல வேற யாருக்கும் பெரிய பங்களிப்பு கிடையாது. வேண்டுமானால் அவருடைய சிந்தனையை உள்வாங்கிய குத்தூசி குருசாமி அவர்கள் விடுதலையிலே கட்டுரை தீட்டி இருக்கலாம், எழுதி இருக்கலாம், அதை பற்றி பேசி இருக்கலாம், சிந்தித்து இருக்கலாம். இப்ப சீமான் என்ன சொல்றாருன்னா, பெரியாரின் கைத்தடியா இல்ல எங்க அண்ணன் பிரபாகரனின் துவக்கா துப்பாக்கியா அப்படின்னு வந்து சவால் விடுறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முட்டாள்தனமான உளறல். ஒரு ஒப்பீடு என்பது சமமான தகுதியோடு இருப்பவர்களோடு தான் ஒப்பிட வேண்டும். நீ என்ன இப்போ ஈழத்தில் இருக்கிற யாராவது இங்கே பிரபாகரனா பெரியாரா பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிறவன் சும்மா இருப்பானா? பைத்தியக்காரன் சொல்லுவானா இல்லையா? நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. என்னையா தமிழ்நாட்டில் இருக்கிறார் பெரியார்? இன்னும் சொல்ல போனால் பெரியார் வந்து உலகத்திற்குமான ஒட்டுமொத்த மானுட விடுதலைக்கு சேர்த்து சிந்திச்சவர். நியாயமாக பார்த்தா இலங்கை உபன்யாசம்னு அவர் 1930களிலேயே அந்த பகுதிகளெல்லாம் போய் பேசியிருக்கிறாரு. அவருடைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அங்கே சுயமரியாதை சங்கமும் இருந்திருக்கிறது. எனவே அங்கே பெரியார் ஒரு வேளை தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். ஆனால் அதே நேரத்தில் யாராவது சீமான் மாதிரி அங்கே ஒரு கிருக்கன் பெரியாரா பிரபாகரனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஒரு ஈழ விடுதலைக்கு அவர் போராடினார்.
அவரை நாம் மதிக்கிறோம், அதுக்கான அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறோம், அது வேறு செய்தி. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது வேறு. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நீ ஈழத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்வதே பைத்தியகாரத்தனம். அதில் பிரபாகரனா பெரியாரா பார்த்துக்கலான்னு சொல்றது அதை விட பைத்தியகாரத்தனம், இன்னும் சொல்லப்போனால் அயோக்கியத்தனம். ஏன்னா தான் ஒளிந்து கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுகிறார். அடிபட்டு எலி ஓடி எங்கேயாவது போய் ஒரு பொந்தில் ஒளியும் பாருங்க, அந்த மாதிரி கடைசி பொந்தா பிரபாகரன்கிற பொந்தில் போய் ஒளிஞ்சிக்கலான்னு நினைக்கிறாரு. அது அல்ல. இது எப்படி ஒரு சரியான ஒப்பீடாக இருக்க முடியும்? பிரபாகரன் ஒரு ஆயுதம் தாங்கிய போராளிங்க, பெரியார் அறிவு கருத்தை முன்னெடுத்த ஒரு சமத்துவ சிந்தனையாளர். இவர்கள் 2 பேருக்கும் பொருத்தப்பாடு என்பது இந்த இன விடுதலை, இனத்தினுடைய மேன்மையை பற்றி சிந்தித்தது என்பதில் வரலாமே தவிர வேறு எந்த வகையில் நீ பிரபாகரனா பெரியாரான்னு முன்னிறுத்துவ? அப்படி முன்னிறுத்த வேண்டிய தேவை என்ன? இல்ல, அதுல நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்தாலும் பெரியாருடைய கருத்துப்படி ஒரு சமுதாய மாற்றத்தை தான் அவர் அடிப்படையா வைக்கிறாரு. ஒரு அரசியல் விடுதலை அப்படின்னு இல்லாம சுதந்திரம், விடுதலை அப்படின்ற பற்றி அவருடைய கருத்து அதுவா தான் இருக்குது. யாருடைய கருத்து? பெரியாரோட கருத்து. ஆமா. ஆனா பிரபாகரனுக்கு அப்படி எந்த கருத்தும் சமூக மாற்றம் பத்தி இருந்த மாதிரி தெரியலையே. அது அவருக்கு சில சிந்தனைகள், சில கருத்துக்கள் இருந்தது. அவருக்கு விடுதலை முன்னாடி, ஆனா சமூக மாற்றம். ஆமா, அவர் முதல்ல நாட்டு விடுதலை பார்த்துட்டு அதற்கு பிறகு நாம் அதை செய்து கொள்ள முடியும் என்று நம்பினார். பெரியாரை பொறுத்தவரை வெள்ளைக்காரன் இருக்கும் பொழுதே இங்கே நமக்கான உரிமைகளை பெற்று விடுவது, அது தாண்டி பார்ப்பன கொள்ளைக்காரன் கைக்கு இந்த நாடு போச்சுன்னா நாம் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, இன்னும் மேலும் மேலும் நம்மை அழுத்துவார்கள். இது பெரியாருடைய சிந்தனை. அவருடைய பிரபாகரனுடைய சிந்தனை என்னன்னு சொன்னால் நாம் நாட்டு விடுதலை வாங்கிட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னார். அவர் ஏற்கனவே அங்கே சில சீர்திருத்தங்கள் செஞ்சு வச்சிருந்தாரு. ஆனால் அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சு? இப்போ பெரியார் போய் 50 ஆண்டுகள் ஆச்சுங்க, செத்து போய். இன்னைக்கு பெரியார் கொள்கைப்படி இந்த உலகம் நடக்கிறதா இல்லையா? நான் கேட்குறேன். தமிழ் என்று சொல்லுகிற தமிழ் தேசியவாதிகளுடைய வீட்டு பிள்ளைகள், குறிப்பாக சீமான் வீட்டு பிள்ளைகள், பெரியார் 1927 சொன்ன மாதிரி ஆங்கிலம் படிக்கிறார். ஐயோ பெண்களை எல்லாம் அப்படி இருக்க சொன்னார், இப்படி இருக்க சொன்னார். இன்றைக்கு பெண்கள் பெரியார் இப்படி இருக்க சொன்னாரோ அப்படித்தான் இருக்கிறார். உன்ன மாதிரி 9 கஜம் புடவை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி போகிறாங்களா? மொட்டை பாப்பாத்தியை பார்க்க முடியுதா? வயசுக்கு வந்தாவே பள்ளிக்கூடத்துக்கு, வயசுக்கு வர்ற வரைக்குமே பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டான். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் கல்லூரிகளில் எத்தனை பேர் படிக்க இல்லை? கோடிக்கணக்கில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம். ஆக பெரியார் சொல்லுகிற வழியில் போகிறது. ஆனால் ஈழத்தில் பிரபாகரன் அவர்கள் பெண்ணுரிமை, அவர்கள் கையில் ஆயுதம், அதே போலவே ஜாதி வேற்றுமையை களைதல், இதெல்லாம் இது பண்ணார். அந்த அமைப்பு இருக்கிற வரைக்கும் ஏதோ அஞ்சு அது இருந்தாங்களே தவிர இன்றைக்கு அங்கே நிலை என்ன? ஆனால் பெரியார் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பெரியாரிய சிந்தனையில் இந்த உலகம், இந்த சமூகம் நடைபோடுகிறது. இப்போ இன்னொரு டெக்னிக்கலான கேள்வி கேட்குறாங்க. இப்போ சீமானே அதை சொல்கிறாரு. இப்போ பெரியார் தான் எல்லாரையும் படிக்க வச்சார் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசனை யார் படிக்க வச்சது? அதே போல் பல தலைவர்கள் சொல்கிறாரு, அண்ணாவை யார் படிக்க வச்சது? இப்படி பலர் குறித்தும் கேள்வி எழுப்புறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போது இவர் சொல்கிறதுலேயே அதுக்கான பதில் இருக்குது. இவர் டோட்டலாக மொத்தமாக சேர்த்து சொல்லுங்களேன், ஒரு பட்டியலை மொத்தமாக சேர்த்து. ரெட்டைமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா, ராவ் பகதூர், திவான் பகதூர், இப்போ அண்ணா, ஜீவானந்தம், இன்னும் குத்துசி குருசாமி, அந்த காலத்து பிஏ வரலாம். இந்த மாதிரி ஒரு பட்டியல் எடுங்க, நீங்கள் மொத்தமாக எடுங்க. 1000 பேர் எடுப்பீங்களா? 10,000 பேரே எடுங்களேன். 10,000 பேர். இந்த 10,000 பேரை தவிர மீதி இருந்த சமூக மக்களின் நிலை என்ன? அதுதான் முக்கியம். பெரியார் படிக்க வச்சாருங்கிறது அல்ல, அதற்கான பாதையை அவர் போட்டு கொடுத்தார். நாங்கள் ஒன்றும் ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சி பெரியார் படிக்க வச்சாரு அப்படி சொல்லலையே. அதற்கான பாதையை, அதற்கான வெளிச்சத்தை அவர் காட்டினார். கல்வியினுடைய தேவையை வலியுறுத்தினார். நீங்கள் திருப்பி அவர் இல்லை, அவர் படிக்கலையா, இவர் படிக்கலையா, ஔவையார் படிக்கலையா, எங்கள் முப்பாட்டம் படிக்கலையா, தாத்தம் படிக்கலன்னா, சீமானுடைய அப்பாவினுடைய கல்வி தகுதி என்ன? சீமானுடைய தாத்தாவினுடைய கல்வி தகுதி என்ன? நான் அவரை எதிர்த்து பேசுகிறேங்கிறதுக்காக இல்லை. என்னுடைய அப்பாவினுடைய கல்வி தகுதி என்ன? என்னுடைய தாத்தனின் பாட்டனின் கல்வி தகுதி என்ன? ஏதோ சமூகத்தில் விதிவிலக்காக 1-2 பேர், அதுவும் ரெட்டைமலை சீனிவாசன்லாம் படிக்கப்பட்ட பாடு சாதாரணமானதில்லை. அவர் ஜீவிய சரித்திரம் என்று சொல்லி சுயசரிதை நூல் இருக்கு, படித்து பாருங்க. அதில் போராடி மேலே வந்தவங்க அவங்க. விதிவிலக்குகள் விதியாகாது. அவர்களெல்லாம் விதிவிலக்குகளை போல அம்பேத்கர் போன்றவர்கள், அதே போலவே ரெட்டைமலை சீனிவாசனை போன்றவர்கள், இன்னும் பல்வேறு சமூக தலைவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து வெள்ளைக்காரன் இந்த மண்ணில் இருந்த காரணத்தினால, அவன் கல்வி அறிவை ஓரளவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால முயற்சி எடுத்து படித்தாங்க. கல்வியை சமப்படுத்தியது திராவிட இயக்கம்.
வெள்ளைக்காரர்களுக்கு பிறகு கல்வியை சமப்படுத்தியது. நீங்கள் சொல்லுங்க, இந்த சேரன் சோழன் பாண்டியன் இப்போ சொல்கிறான், நீ இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் மூவேந்தர்கள் வீரம் என்னன்னு பார்க்கணும். மூவேந்தர்கள் வீரம் என்ன? இவங்க அத்தனை பேர் ஆட்சியிலையும் பொதுக்கல்வி முறை இருந்துச்சா? எந்த ஆட்சியிலையாவது வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாக இங்கே இப்பொழுது போவது போல எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக ஒரு இடத்துல உட்கார்ந்து பாடம் பயின்றார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று காட்ட சொல்லுங்க. பொதுக்கல்வி முறையே கிடையாது. அதற்கு பிறகு வழியாக திண்ணை பள்ளிக்கூடம் தான் அந்த குருகுல கல்வி முறை. திண்ணை பள்ளிக்கூடம் தனிப்பட்ட முறையில் ஆசிரியரை வச்சு பழைய இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொள்வது இப்படித்தான் இருந்துச்சு. எல்லோருக்குமான கல்வி என்பது வெள்ளைக்காரர்கள் வருகைக்கு பிறகு அதற்கடுத்து அந்த கல்வி நீரோடை பெருக்கெடுத்து ஓடியது காமராஜர் ஆட்சியில. காரணம் பெரியார், காரியம் காமராஜர். ஆனா நீங்க என்னதான் போராட்டம் நடத்தினாலும் சீமான் தொடர்ச்சியா பேசதானே போறாரு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம தானே இருக்க போகுது. நீங்க அவதூறு இல்ல பொய் எது வேணாலும் சொல்லலாம், ஆனா அவருடைய கருத்துக்கள் தானே ரீச் ஆக போகுது. எங்களுக்கு மகிழ்ச்சி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாரியலை, பெரியார் சிந்தனைகளை ஆதரவாளர்கள் வளர்த்தெடுத்து முன்னோக்கி கொண்டு சென்றதை விட எதிரிகள் தான் மிக அதிகமாக கொண்டு சென்றிருக்கிறார். அந்த வகையில் நான் என்ன சொல்லுறேன்னா, நீ ஆக்கப்பூர்வமாக பெரியார் மேலே எந்த விமர்சனம் வச்சாலும் அதற்கெல்லாம் பெரியார் காலத்திலே பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு நாங்களும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது வேறு செய்தி. அதை நீங்கள் ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா என்பது வேறு. இப்போ மணியரசன் மாதிரி அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொய்யை சொன்ன பொய்யை திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல். இதெல்லாம் அப்பட்டமான பார்ப்பன உத்தி. அவர் ஒரு புத்தகம் எழுதுவார், உடனே எங்களுடைய தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது தவறு, அது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு புத்தகத்தை எழுதி போடுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணணும், ஓஹோ ஆண்டு தேதி கணக்கோட இந்த புத்தகத்தில் நம்ம எழுதினதை மறுத்து எழுதிட்டாங்க, இனிமேல் இந்த கருத்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்க மாட்டார். அடுத்து இன்னொரு புத்தகத்தில் அதே செய்தியை திருப்பி சொல்லுவார். அப்போ இப்படி இவர்கள் மானம் வெக்கம் ஈனம் இல்லாமல் மீண்டும் ஒரே பொய்யை திருப்பி சொல்லி கொண்டு இருக்கலாம். அது வேறு செய்தி. ஆனால் இன்றைக்கு இந்த 10 நாட்களுக்குள்ளாக இந்த சீமான் சொன்ன இந்த அவதூறிலே கூட இந்த 10 நாட்களுக்குள்ளாக நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தால் தெரியும், பெரியாரை ஆதரித்து கட்சிகளை கடந்து எவ்வளவு பேர். அப்போ இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. முதல்ல இவர் சொன்னது அவதூறுன்னு நமக்கு தெரியும். இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு அவர் அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஓ பெரியார் இப்படி சொல்லியிருக்காரான்னு தேடுறான், படிக்கிறாங்க. அது எங்களுக்கு இன்னொரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. பெரியாருக்கு புதிய வாசிப்பாளர்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் திருந்தி விடுவார்கள் என்கிற நம்பிக்கையில நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. பெரியாரியல் என்பது பிரச்சாரம், போராட்டம், இது ரெண்டை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. அதில் நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கும் போதும் அதை பிரச்சாரமாக்குகிறோம், பிரச்சாரத்தையே போராட்டமாக்குகிறோம்.